ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்க திரிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவரையும் பொடியாக அரிஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்துட்டு கடாயில் வறுத்துட்டு தூள் ஆக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தூள் ஆக்கினேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வறுத்துடணும் ஃபஸ்ட்டு. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு பொஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சாதமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தக்காளி போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருவியே சேருங்க சாதத்துக்கு. நம்ம தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதில் கொஞ்சமாகவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேணாம், லைட்டாக ஊற்றினாலே இது வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துல இது வெந்துடும். இப்போ இது தட்டு போட்டு மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்துட்டு கலக்கிட்டு அப்புறம் மூடுங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி. இப்போ இது வெந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் சாதத்தை கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாதம் வடித்து ஆற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சாதத்தில் கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டே கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். சுட சுட கொதிக்க போடாதீங்க, நல்லா இருக்காது, தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதம் கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மேலே அப்படியே லேசாக தூவும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.